இந்த பட்டன் எனக்கு பட்ட மாட்டேங்குது லூயிஸ், நான் என்ன பண்ணட்டும்? நீ சட்டி சோறு தின்ட்டு பிறத்துட்ட உண்டா? இல்லை லூயிஸ், காலையில் கட்டுக்கோப்பாடாக இருக்கேன், நைட்டு மட்டும் நான் கடக்க முடியல. ஐயோ, கழுத்துக்குள்ள முட்டையை பதுக்கி வச்ச சட்டையை எப்படியா போட முடியும்? அட கடவுளே, என்ன கருமண்டா இது? எவ்வளோ நாள் இருக்குது? அதாவது எனக்கு தெரியல. நம்ம டாக்டரை பார்க்கலாம் வா பீட்டர். பீட்டர், அது மேலே ஏறி உட்காரு. கவலைப்படாதீங்க, உங்க கஷ்டத்தை போக்க தான் அந்த கந்தசாமி வந்திருக்கேன். ஹலோ எவ்ரிவன். என்ன கருமண்டா இது? இவனை பார்த்தால என்னோட பாடி மாதிரி தெரியுது. நாங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒரு கேவலமான பிறப்பு. இப்போ ஹாஸ்பிட்டல் போனீங்க, என்னாச்சு? நம்ம குடும்பத்தில் ஒரு குட்டி ஒட்டுணி ஒன்று இருக்க, நீங்கள் கழுத்து மாமாவும் கூப்பிடலாம். முடியாது. கூப்பிட்றாங்க ஆட்டா. ஓ, என்ன கருப்படாது? இவன் தான் என் குட்டி பீட்டர், அவங்க சிப்புன்னு பேர் வச்சிருக்கீங்க. இந்த உலகத்துலேயே உன் கழுத்து தான் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. பான்ஸ் பவுடர் போடுற என்ன? அவன் குளிக்கவே மாட்டான், இதில் எங்கே பவுடர் போடுறது? சிப்னி எனக்கு 10 ரூபா கூட எப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டுறேன். உனக்கு தெரியுமா பீட்டர், குவாக் மிஷியத்தில் பெரிய ஸ்க்ரீனில் பிட்டு போட ஓட்டுறாக்கே. ஆனால் கண்ணியமிக்காக பார்த்தா காஸ்டராகலாம். கண்ணருக்கு கரண்ட்டுக்காகலாம் அந்த கருமட்டை பார்க்கக்கூடாது. நேற்று முடிச்ச காலை நீ புடுங்கி போட்டுறேன் பாட்டுக்க. ஹே பீட்டர், எங்கே இருந்துச்சு? அவளுக்கு முத்தமான பொழையலான் இருக்கேன். அவங்க இருந்தால் தான் அட்வென்ச்சராக ஃபன்னாகவும் இருக்கும். உன் கண்ணை அவிஞ்சு போச்சா? இங்கே பாரு. இந்த உலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்குறதே ரொம்ப கடுப்பான விஷயம். அதையே நீ கூலாக ஹேண்டில் பண்ணுற. சத்தியமாக சொல்கிறேன், நீ அவசரம் ஜிப் மாட்டம் போட்டு நீ சுண்ணி சிக்காது. டே ஷூட்டை மட்டும் சும்மா இருற. பீட்டர், என்ன பார்க்குறேன்? ஒன்றும் இல்லை, சும்மா கிரிக்கெட் பார்க்குறேன். ஓ, இதை நின்னிஷா. வாவ் 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 வாவ், சூப்பராக இருக்குதே. வாவ் 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 வாவ். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு கேமோட ஃபஸ்ட்டு ரவுண்டே. இன்னும் 3 வாரம் இருக்குது. மிஸ்டர் கந்தசாமி டாக்டர், இந்த கருமட்டை என் கழுத்துல எடுக்க ஏதாச்சும் வழி இருக்கா? பீட்டர், இது வந்து ரொம்ப கஷ்டமான ப்ரொசீஜர். நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா கம்பெனி பொறுப்பேற்காது. கண்டிப்பாக செத்துடுவீங்க. சப்போஸ் ஆகலைன்னா அந்த பொம்மையில் ஏதாச்சும் நீங்கள் வாங்கிக்கலாம் காசு கொடுத்து. எனக்கு அந்த யூனிகார்ன் பொம்மை வேணும். இல்லை அதெல்லாம் தர முடியாது, அது எனக்கு வேணும். டாக்டர், என்னன்னு பரவாயில்ல, ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரம். டாக்டர், எங்கள் அப்பா சுத்திட்டாரா இல்லை உயிரோட இருக்காரா? பாடகி சொல்லணும். ஏ கேஸ், இங்கே பாருங்க, எப்படியோ பழையபடி வந்துட்டேன். ஹலோ எவ்ரிவன், நான் நடக்கிறத பாருங்க. ஓ, உன்னை திரும்ப பார்த்ததில்ல, ரொம்ப சந்தோஷம். இங்கே ஒருத்தர் இருக்கேன்டி. சிப் நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆளை ஆட் ஆயிட்டான். அதாவது நான் வச்சுக்க போறேன். என்ன? சூப்பர். சிப் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கான். ஏண்டி, அவன் அழகாவா இருக்கான்? அக்கில் கட்டி வர மாதிரி அசிங்கமாக இருக்கான். நம்ம டூண்டு கண்ணை கிளவிட்டு பாரு. கழுவுறது இருக்கட்டும், உண்மையை சொல்ல போனா உன்கிட்ட என்ன பிடிச்சதோ அதே தான் அவன்கிட்டயும் பிடிச்சது. நீ எதை சொல்ல வர? நீ சின்ன பையனா இருக்கும்போது எருமாடு மேலே மழை பெஞ்ச மாதிரி கோவப்பட மாட்டேன், அதை சொன்னேன். டே மண்டையிட்ட புடி. பிடிச்சிட்டே. இப்போ நீ பிடி பாப்பா. பிடிச்சிட்டேன். இப்போ நான் பேண்ட்டுக்குள்ளே வைக்க போகிறேன், நீ வை. ஐயோ ஐயோ, விட்டு 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 அடங்குய்யால. ஹே பீட்டர், கொஞ்சம் விட்டுனா அந்த நாய் என்ன சாப்பிட்ருக்கும். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி என் குடும்பத்துக்கு என்ன பிடிக்கும். எப்போயும் நான் புதுசாக பண்ணுற விஷயத்துக்கு நான் வருத்தப்பட மாட்டேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சரி, நீ ஒரு பயங்கரமான அண்ணன், அப்பா, ஆட்டம் கோட்டா எல்லாமே. நான் இனிமே இங்கே வரவே மாட்டேன். இப்போ பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவன் எங்கே போயிருக்கான்? நான் அவனை தூக்கி போட்டேன். ஒரு குடவுளு. யோ, முடியாது பீட்டர், நீ பண்ணது தப்பு. சிப் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தன். கம்மான் குழந்தைகளா, சிப்பை கண்டுபிடிச்சி வீட்டு கொண்டு வரோம். என்ன பீர் முடிஞ்சு போச்சா? ஒரு நாள் லேடிஸ் செப்பலில் போட்டு இந்த படிக்கட்டில் நடப்பேங்கிற வேத வாக்கு அது இன்னைக்கிட்டான். வேஸ்ட்டு. பீட்டர், நான் தான் சிப். அப்படி கோச்சிட்டு போனதுக்கு என்ன மன்னிச்சிடு. அட கடவுளே, இந்த காலை காப்பாற்ற நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம். டெடி வலிக்குதா? வலிக்குதா? வந்துடு. என்ன பண்ணுறான்? வந்துடு வந்துடு. ஏலே, உனக்கு லக்கு அக்கில் இருக்கு. சிப்பு சரியானத்து கொண்டு வரல, செத்துருப்ப. ரொம்ப நன்றி சீப். பரவாயில்ல பீட்டர், நீ நானும் வேற இல்லை, 2 பேரும் சோக்கர் பண்ணடா. நான் கீழே விழுந்து கண்டது உனக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. நான் டிவியில் சுட்டி டிவி பாட்டு பழகிட்டனால வெளியூர்கிட்ட அனுபவிக்க தெரியல. அந்த காரணத்துக்கு நன்றி சீப். உன்னை டாய்லெட்டில் போட்டு நீ ஃப்ளஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ எப்போவுமே எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தன். கேட்கும்போது ஆனந்தமாக இருக்கு பீட்டர். ஆனால் வாடா என் வாழ்வை வாழவே அப்படின்னு தனிமையில் போன ஆசையாக இருக்குது. பாட்டு பக்குவமாக போயிட்டு வா. லைசன்ஸ் திரும்ப வந்துடாது. நான் சொன்னாலும் வருவேன். டாட்டா, போயிட்டு வரேன்.